மாடல் டெஸ்ட் 1 மாதிரி தேர்வு 1 என்ன டாபிக் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் அதாவது ஜென்ரலாக ஒரு 6th இருந்து ஒரு 10th இருக்கிற கண்டென்ட்லேருந்து ஒரு எக்ஸாம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா முதல்ல என்ன டாபிக் இதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் முதல்ல கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான எல்லா எக்ஸாமுக்கும் காமனான ஒரு டாபிக் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பேசிக் அடித்தளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்லேருந்தே பார்த்தீங்கன்னா அடித்தளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போடமாஸ் விதியை பயன்படுத்தி எப்படி கணக்கு போடுறது, நார்மலாக ஒரு எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு கொடுத்தா எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு வர்க்க மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம 8th to 10th இருக்கிற கண்டென்ட்லாம் நம்ம ஆப்ஸாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். சரிங்க, இப்போ நம்ம டெஸ்ட் ஷீட் பொறுத்தளவில் என்னன்னா ஒவ்வொரு மாடலில் ஒரு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்குது. சிம்பிளிஃபிகேஷன்னா எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணி நம்ம கணக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸில் நம்ம ஒரு கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் ஒரு 15 கேள்வியை எடுத்துக்கிட்டு இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நாங்கள் ஓரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த 15 கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு கேள்வியும் எப்படி என்ன லாஜிக்கை பயன்படுத்தி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற கேள்விகள் தான் இந்த டாபிக்ஸ்ல இருக்கு. சரி, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் டைமிங் அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியம், அந்த கொஸ்டினோட சால்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் முக்கியம். இப்போ 15 கேள்வி 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா ஒரு கேள்வியே குறைந்தபட்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் 10 செகண்ட் அப்படிதான் நம்ம போடணும். அப்போ அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு கேள்வி போடணும் அப்படின்னா அதை சார்ந்து இருக்கிற ரிலேட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அதை சால்வ் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரியான டாபிக் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். சரிங்களா, இப்போ ஒவ்வொரு டாபிக்ல ஒவ்வொரு கேள்விகள், அதாவது ஒவ்வொரு சிம்பிளிஃபிகேஷனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் நம்ம இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சரிங்க, இப்போ கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு போகலாம். முதல்ல கொஸ்டின் 1/x + 1/y தென் x³ + y³ ஓட வேல்யூ என்ன அப்படின்றதான் கேள்வி. அதாவது கேள்விகள் என்ன இருக்கு அப்படின்றத விட அந்த கேள்வியை சார்ந்த விஷயங்கள் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் கேள்வி. அதாவது நம்மளோட கேள்வி என்னன்னா 1/x + 1/y = 0. கேள்வி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 1/x + 1/y = 0 இதான் கேள்வியில கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு கியூபிக் ரூட்டோட அடிஷன், அதாவது x³ + y³ = what, இதான் கேள்வி. சரிங்க, இது என்ன 1/x + 1/q, அதாவது 2x ஒரு எக்ஸும் ஒய்யோட வேல்யூ தலைகீழ்களின் கூடுதல் 0. தலைகீழ்களின் கூடுதல் 0னா நீங்க கண்ணை மூடிட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. தலைகீழ்களின் 0னா நீங்க இப்போ இதை எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி வருங்களா. அப்போ என்ன அப்படின்னா x + y-யும் 0 தான். அப்போ ஒரு கேள்வியில இந்த மாதிரி கொடுக்கப்பட்டா நீங்க டைரக்டா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா x + y-யும் 0 தான் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல எந்த விஷயமும் நீங்க குழப்பிக்க வேண்டாம். x + y-யும் 0 தான். சரி, வாட் அபவுட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொருத்தரா அப்படி யோசித்து கொண்டு போகும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள் தலைகீழ்களின் இப்போ ஸ்கொயர் அப்படின்ற போது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஸ்கொயர் அப்படின்றது வேற ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து நிற்கும். அதனால ஸ்கொயருக்கான ஸ்கொயர், அதாவது இந்த இடத்துல x² + y² கண்டுபிடிக்கணும்னா அதுல வேற ஒருத்தர் தேவை, xyன்னு ஒரு ஆள் தேவை. இதே கொஸ்டின் வந்து x² + y² கண்டுபிடிக்கணும்னா இந்த கேள்விக்கு இன்னொரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும், xy கண்டுபிடிக்கணும். xy தெரிந்தாதான் x² + y² போட முடியும். அதனால்தான் அதை கேட்காம x³ + y³ கேட்டிருக்காங்க. அப்போ அடுக்கு 1 தெரிஞ்சா அடுக்கு 3 கண்டுபிடிக்கலாம், அடுக்கு 1 தெரிஞ்சா அடுக்கு 5 கண்டுபிடிக்கலாம். டைரக்டா என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இன்னொரு லாஜிக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி எப்படி போடணும்னு ஒரு ஐடியா சொல்லிடுறேன். x³ + y³ எப்படி எழுதலாம்னா x + y x² - xy + y² ஒரு ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். இல்ல a + b the whole cube கூட பயன்படுத்தலாம். இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது, a + b the whole cube -3 times of, அதை யூஸ் பண்ணாலும் அதான் ஆன்சர் வரும். எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். a + b the whole cube யூஸ் பண்ணீங்கன்னா கூட நான் சொல்ற லாஜிக் தான் வரும். இப்படி பயன்படுத்தினாலும் அந்த லாஜிக் தான் வரும். இப்போ x + y என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 0. அப்போ 0 கூட யாரை பெருக்கினாலும் என்ன கிடைக்கும்னா 0. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா நீங்க டைரக்டாவே என்னெல்லாம் யோசித்துக்கலாம் என்னெல்லாம் பண்ணிடலாம்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு கேள்வியில 1/x, அதாவது ஒரு கேள்வியில
1/x plus 1/y 0ன்னு கொடுத்தால் நீங்க கண்ணை மூடிட்டு இவங்களுடைய வேல்யூ 0 தான் இருக்கும்னு நீங்க போட்டுடலாம். நீங்க எதையுமே சால்வ் பண்ண தேவையில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய வேல்யூல 1/x plus 1/y 0ன்னு கொடுத்துட்டா அதனுடைய ஒன்றாம் இலக்கமும் மூன்றாம் இலக்கத்தினுடைய கூடுதல் x plus y 0 தான், x³ plus y³ ஓட வேல்யூவும் 0 தான். ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கொயர் வந்து xy தெரியணும், அப்பதான் ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ x plus y 0, x³ plus y³ ஓட ஆன்சர் என்ன ஆயிடுச்சுங்க? 0 ஆயிடுச்சு. ஆன்சர் 0. சரிங்களா? அப்ப என்னெல்லாம் பண்ண தேவைன்னா லாஜிக்கா அந்த ஃபார்முலா கூட நான் எழுதின ஃபார்முலா கூட உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எழுதி இதை கன்ஃபியூஸ் ஆகணும்ன்ற அவசியமே கிடையாது. என்ன பண்ணிக்கிட்டா போதுன்னா 1/x plus 1/0 வா டைரக்டா x plus y 0, x³ plus y³ 0. லாஜிக் இதுதான். ரெண்டு தலைகீழ்களின் கூடுதல் 0வானா அதனுடைய நேராக இருக்கிறது 0 தான். அதனுடைய மூன்றினுடைய அடுக்கு எடுத்தாலும் அது என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். சரிங்களா? ஈஸியான கேள்வி. சிம்பிளிஃபிகேஷன் இது ஒரு இம்பார்ட்டன்டான மாடல். சரி, அடுத்தது பாருங்களேன். இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியா ரிப்பீட்டடான ஒரு கேள்வி. a/b, அதாவது a/b வந்து ஆக்சுவலா இங்க இடத்துல ஈக்குவல் டு அது a/b ஓட வேல்யூ வந்து 2/3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. தென் அவன் என்ன கேட்டிருக்கானா a plus b by a minus b இன் மதிப்பு என்ன? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஏக்கு நேரா என்ன இருக்கு? ஏக்கு நேரா 2 இருக்குது, பிக்கு நேரா என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்ப கேள்வியில கொண்டு வந்து பிரதிடுங்க. a plus b by a minus b. எந்த லாஜிக்கும் எந்த ப்ரொபோசிஷனும் எதுவுமே தேவையில்லை. ரேஷியோ ப்ரொபோசிஷன் குழப்பிக்கவே வேண்டாம். ஏக்கு நேரா 2, பிக்கு நேரா 3 இருக்கா? கொண்டு வந்து பிரதிடுங்க. அப்ப 2 plus 3, 2 minus 3, மேல 5, கீழே -1. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா -5. சரிங்களா? ஈஸியான விஷயம். இதே சில புக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கீழே எழுதி a/b கொண்டு வந்து எதுவுமே வேண்டாம். டைரக்டா ஏக்கு நேரா பிக்கு நேரா என்ன நம்பர் இருக்குதோ அவங்கள பிரதிட்டாவே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா அதோட ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க எவ்வளவு ஈஸியான கேள்வி பாருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி, இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. இது ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலா இது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா x² plus y² 1/x². இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். x² plus y² plus 1/x² plus 1/y² equal to 4. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேள்வியோட லாஜிக் என்ன அப்படின்னா 2 ஸ்கொயர் அதனுடைய தலைகீழ்களின் கூடுதல் 4 இருந்தால், அதாவது x² plus y² 1/x² plus 1/y² equal to 4, ஒரு டேர்ம் உடைய ஸ்கொயரும் அதோட தலைகீழ்களுடைய ஸ்கொயரும், அதான் அதோட அர்த்தம். ஆக்சுவலா வந்து இது எப்படி கூட எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா x² plus 1/x², அப்புறம் y² plus 1/y². இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4. இதுதான் கேள்வியோட லாஜிக். இது 4 இருந்தால் என்ன அப்படின்னா 2x² plus 2y² என்னவா இருக்கும்? அதுவும் அதே தான். என்னவா தான் இருக்கும்னா அதுவும் 4 தான். இது ஒரு ஃபார்முலா. இதை ஆட் பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த தலைகீழ்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2x² plus 2y² வேல்யூவும் என்னவா தான் இருக்கும்னா 4 தான் இருக்கும். ஏன்னா 2 டேர்ம் ஆட் பண்றோம். ஸ்கொயரிங்கோட ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இது ஒரு லாஜிக்கான ஃபார்முலா. மறுபடியும் நீங்க ஸ்கொயர் பண்ணா கூட, அதாவது 2 முறை அந்த நம்பரை பெருக்கினா கூட அது என்னவா தான் இருக்கும்னா அதனுடைய தலைகீழின் கூடுதல் ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி ஈக்குவலா வருதோ அந்த மாதிரி அந்த சம்மேஷனுடைய ஸ்கொயரும் ஆன்சர் மாறாது. சரிங்களா? பாருங்க, ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம். இது ஒரு ஃபார்முலா. அதை பயன்படுத்தினாவே நமக்கு ஈஸியா அந்த லாஜிக்கை நம்ம போட்டுடலாம். சரி, இது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் தான். போடமாஸ் விதியை பயன்படுத்தணும். போடமாஸ் விதியை பயன்படுத்தும் போது உங்களுக்கே என்ன லாஜிக்னு தெரியும். போடமாஸ் விதி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. எல்லாருக்கும் சின்ன சின்ன ஆளுங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம். பிராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த லாஜிக்கில் போனோம். இதான் கேள்வி. அப்போ இந்த கேள்வியை கலப்பு பின்னங்கள்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். ஃப்ராக்ஷனாக மாற்றும்போது 12 ஒரு 12 14/3 பிளஸ் அடுத்தது 21 22/3 பெருக்கல் அடுத்தது 2 3/2 வகுத்தல் 1/2 மைனஸ் 3 1/3ன்றது 9 10/3. இதை முதல்ல முடிச்சிடணும். இந்த ஃப்ராக்ஷனை, அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனா முதல்ல முடிச்சிட்டோம். அடுத்தது ரூலா ஃபாலோ பண்ணணும். இதுல இவங்க 2 பேர் இல்ல. அப்ப டிவிஷன் ஃபர்ஸ்ட். எங்க இருக்கு டிவிஷன்? இதுதான் ஃபர்ஸ்ட். 3/2 1/2 டிவைட் பண்றோம். அப்படின்னா என்ன லாஜிக்? 3/2 by 1/2 என்ன ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆகும். அப்ப 2 கேன்சல் ஆனா மிச்சம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14/3 பிளஸ் 22/3 இன்ட்டு வெறும் 3 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஏன்னா 1/2 கேன்சல் ஆயிடுச்சு. -10/3. அடுத்த லாஜிக் என்ன? பெருக்கல். பெருக்கலை முதல்ல முடிக்கணும். அப்ப பெருக்கல்லாம் யாரு? இவங்க தான். கேன்சல் பண்ணிட்டோம். பெருக்கலை முடிச்சிட்டோம். அடுத்தது யாரு? அடிஷன். அடிஷனை முடிக்கணும். அடிஷன் யாரு?
14/3 22 கூட்டணும். அப்போ 14/3க்கு மீசியமா கண்டுபிடிக்கிறோம். அப்போ மீசியமா கண்டுபிடிக்கும் போது 14 பிளஸ் இது 3 கொண்டு போயிருக்கிறோம். 3 கொண்டு போயிருக்கும் போது 6 எவ்வளவு ஆச்சு? 66. 66/3 ரெண்டுத்தையும் இங்க ஒரு -10/3 இருக்கு. எவ்வளவு ஆச்சு? 60 70 80. 80/3 -10/3. 80/3ல இருந்து 10/3 கழிக்கிறோம். கழிச்சா எவ்வளவு ஆச்சு? 70/3. 70/3 என்ன பண்றோம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்துறோம். அப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் அந்த 23 1/3 பெருக்குங்களேன் 69 கூட 1 கூட்டினா 70. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம லாஜிக்கா யூஸ் பண்ணும்போது இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை சாதாரண ஃபிராக்ஷனா மாற்றணும். சாதாரண ஃபிராக்ஷனா மாத்தினதுக்கு அப்புறம் இந்த போடமாஸ் விதியை பயன்படுத்தணும். போடமாஸ் விதியை பயன்படுத்தும் போது கரெக்டா வகுத்தல் தான் முதல்ல வரணும் அப்படின்ற லாஜிக்கை தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த 70/3 அப்படின்னு சொல்லக்கூடியது மாற்றும் போது 23 1/3 மாறும். சரிங்களா? ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது சிம்பிளான லாஜிக் தான். இதுல ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஆனா நீங்க பயன்படுத்தும் போது இந்த போடமாஸ் விதியை ஒழுங்கா பயன்படுத்தினாதான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். சரி, ரொம்ப இம்பார்ட்டன்டான இது ஒரு இம்பார்ட்டன்டான மாடல். இந்த மாடல்ல பிளஸ் கேள்வியும் எதிர்பார்க்கலாம், மைனஸ் கேள்வியும் எதிர்பார்க்கலாம். அதாவது பிளஸ் மைனஸ் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரியான கேள்விகள் கூட இதுல இருக்கும். என்னன்னா 1 - 1/2 இன்ட்டு 1 - 1/3 1 - 1/4 டாட் டாட் டாட். இதே கேள்வி நான் எழுதுறேன். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். இது பிளஸ்ல இருக்கு. நீங்க இதை கழிச்சு கூட்டி பெருக்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இதை கழிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், என்ன வரும்? 1/2 வரும். இதை கழிச்சா என்ன வரும்னா 3, அப்ப 2/3 வரும். இதை பெருக்குனா என்ன வரும்னா 3/4 வரும். அப்படியே போயிட்டே போறீங்க. லாஸ்டா என்ன வரும்னா 149/150 வரும். அப்போ ஒவ்வொருத்தரும் கேன்சல். இந்த 2க்கு 2 கேன்சல், 3க்கு 3 கேன்சல், 4 அப்படியே கேன்சல் ஆகிட்டே வரும். லாஸ்டா இந்த 150 இருக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னா 1/150. அப்ப டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேள்வி மைனஸாக இருந்தா லாஸ்ட்ல என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஃபிக்ஸ்டு. நீங்க இதை சால்வ் பண்ண வேண்டாம். கேள்வி மைனஸா இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 - 1/2 1 - 1/3 1/4 இங்க 1 - 1/100 தான் இருக்கு அப்படின்னா ஆன்சர் என்னன்னா 1/100. அப்ப ஜென்ரலா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ஒரு லாஜிக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலாவா பயன்படுத்தும் பொழுது என்ன லாஜிக் பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது 1 - 1/2 1 - 1/3 டாட் 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 1 - 1/n. ஆன்சர் என்னன்னா 1/n. முடிச்சிருங்க. முடிஞ்சிச்சு. நீங்க எதையுமே பார்க்க தேவையில்ல. லாஸ்டா என்ன இருக்குது 1/n. முடிஞ்சிச்சு. இதே கேள்வி பிளஸ்ல வந்திருக்குது. இதே கொஸ்டின் பிளஸ்ல வரும்பொழுது பாருங்க, இதே கொஸ்டின் தான். ஆனா பிளஸ்ல கண்டென்ட்டா வரும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அங்க இருக்கக்கூடிய நம்பருடைய n + 1/2 இதோட ஆன்சர். அப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 150. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 150 + 1/2 ஆன்சர் 151/2. 151/2. ஒரு கொஸ்டின் மைனஸா இருந்தா ஆன்சர் 1/n. இந்த மாதிரி 1ல இருந்து ஒரு நம்பரை கழிச்சுக்கிட்டே வர்றது. அதே ஒரு நம்பர் பிளஸ் ஆக இருந்தால் கூட்டல், ஒவ்வொரு நம்பரும் கூட்டிகிட்டே வரும். ஒவ்வொரு நம்பரும் கூட்டிகிட்டே வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கும் அதை n + 1/2. இதை மறந்துடாதீங்க. மைனஸ் ஆயிருந்தா 1/n டைரக்டா எழுதுறீங்க. கொஸ்டின் வந்து 1ல இருந்து ஒரு நம்பர் அரை, அதாவது 1/2 1/3 கூட்டிகிட்டே வரதா டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா n + 1/2 மாத்தலாம். அந்த லாஜிக் பிரகாரம் இது n 150 150 கூட 1 கூட்டினா 151/2. சரிங்களா? ஈஸியா இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இந்த கேள்வி எல்லாம் கொஞ்சம் அழகா அனலைசிஸ் பண்ணீங்க. சரி, இது ஒரு ரிப்பீட்டட் மாடல். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிப்பீட்டட் மாடல். x + 1/x = 4. what is the value of x³ + 1/x³? சரிங்களா? ஒண்ணுமே இல்ல, சிம்பிளான லாஜிக். x³ a³ + b³ ஓட ஃபார்முலா தான். a³ + b³ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த a³ + b³ எப்படிலாம் சொல்லலாம் a³ + b³ = ஆக்சுவலா இது a³ + b³ தான். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா a + b the whole cube -3 times of a + b. இதே क्वेश्चन அப்படியே மைனஸ்ல கேக்குறாங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். a - b the whole cube + 3 times of a - b. அதாவது क्वेश्चनல பிளஸ் கொடுத்தா பிளஸ் கேட்பாங்க.
மைனஸ் கொடுத்தா மைனஸ் கேட்பாங்க, பிளஸ் கொடுத்தா என்ன ஃபார்முலா? a cube plus b cube ஓட ஃபார்முலா என்னன்னா a plus b the whole cube ஓட எக்ஸ்பான்ஷன் தான் இது. அப்போ x plus 1 by x whole cube minus 3 times of x plus 1 by x. அப்படியே ரிவர்ஸ்ல கொஸ்டின் வந்து x cube minus y cube x cube minus 1 minus x cube கேக்குறாங்க. அப்ப என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா x minus 1 by x கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இது கொடுத்திருப்பாங்க. அப்ப அதே ஃபார்முலா தான் என்ன பண்ணிக்கணும், இங்க பிளஸ் போட்டுக்கணும். கொஸ்டின் பிளஸ்ஸா இருந்தா நடுவுல மைனஸ், கொஸ்டின் பிளஸ்ஸா இருந்தா நடுவுல மைனஸ், கொஸ்டின் மைனஸா இருந்தா நடுவுல பிளஸ். இந்த லாஜிக்கை நம்ம பயன்படுத்தணும்னா இது ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம சொன்ன லாஜிக் பிரகாரம் நமக்கு தேவை x cube plus y cube. அப்போ x cube plus y cube நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x plus 1 by x the whole cube. இது என்ன இருக்கு? 4 power 3 minus 3 times of x plus 1 by x. அது யாருங்க? 4. அப்போ இது எவ்வளவு ஆச்சு? இது ஒரு 64 ஆச்சு. இங்க ஒரு 12, இது கழிச்சிங்கன்னா 52. சரிங்களா? ஒரு கொஸ்டின்ல இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பயன்படுத்தினா இதை சார்ந்த கணக்கை நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? x cube plus y cube எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி x cube minus y cube x cube எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் லாஜிக் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? விஷயம் புரிஞ்சிச்சா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பட் லாஜிக்கை நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? ரைட். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கொயர் ரூட், இன்ஃபைனைட் சீரிஸ், வர்க்கமூலத்தினுடைய முக்கியமான ஒரு கூட்டலுடைய வர்க்கமூலம். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா இந்த மாதிரியான லாஜிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். சரி, ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம் தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்ல இந்த கேள்வி வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுவாங்களா? இது கேட்பாங்களா, இது கேட்பாங்களா? ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம இது பார்க்கும்போது இதுதான் கேட்கிற மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இந்த கேள்வி வராது. இந்த கேள்வி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு லாஜிக்கா நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியாது. கால்குலேட்டர்ல தான் நம்ம போட்டு ஆகணும். பட் அந்த கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் ஸ்கொயர் ரூட்ல கூட்டல்லையோ கழித்தல்லையோ சேம் நம்பர்ஸ் திரும்ப திரும்ப வந்தால், ஒரு கொஸ்டின் ஸ்கொயர் ரூட்ல கூட்டல்லையோ கழித்தல்லையோ திரும்ப திரும்ப வந்தால், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்கொயர் ரூட்ல திரும்ப திரும்ப கூட்டல்லையோ கழித்தல்லையோ திரும்ப திரும்ப வந்தால் அங்க உள்ள இருக்கிற நம்பர் கண்டிப்பா என்னவா இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், இரண்டு அடுத்தடுத்து எண்களினுடைய பெருக்கல் பலனா இருக்கணும். இரண்டு அடுத்தடுத்து எண்களுடைய பெருக்கல் பலனா இருக்கிறவங்கள மட்டும்தான் ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ்ல இருக்கிறவங்கள கூட்டல்ல கணக்கு போட முடியும். அதாவது 25 அப்படின்றத எப்படிதான் எழுத முடியும்னா 5 × 5 எழுதலாம், அப்படிதான் எழுத முடியும். ஆனா இந்த 30 அப்படின்ற நம்பரை எப்படி எழுதலாம்னா அடுத்தடுத்த எண்களினுடைய பெருக்கல் பலன், அதாவது 6 × 5 இல்ல 5 × 6, இதுதான் அடுத்தடுத்த எண்களுடைய பெருக்கல் பலன். அப்ப ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை பெருக்குனா கிடைக்கக்கூடிய நம்பர். இப்ப 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா 30, 6ஐயும் 7ஐயும் பெருக்குனா 42. ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை பெருக்கக்கூடிய நம்பர் ரூட்ல கொடுத்துருக்கிற பிளஸ்லயோ மைனஸ்லயோ வந்தா என்ன பண்ணிக்கணும்னா, கொஸ்டின் பிளஸ்ஸா இருந்தால் இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்களோ அவங்க ஆன்சர். அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 6. கொஸ்டின் மைனஸ் 42 42 42, கொஸ்டின் மைனஸா இருந்தா அடுத்தடுத்த நம்பர்ல யாரு சின்னவங்களோ அவங்க ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னன்னா 6. சரிங்களா? அப்ப என்னன்னா நம்ம கேள்வி எழுதும் பொழுது கொஸ்டின் கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா என்ன லாஜிக்ல இருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் கேள்வி, என்னோட கேள்வி தான் 90 மைனஸ் 90 மைனஸ் 90 டாட் 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 90 அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த 90 அப்படின்ற கேள்வியை அடுத்தடுத்து நம்மளுடைய பெருக்கல் பலனா வரணும். ஆமா வருது. யார் யாரு? 9ஐயும் 10ஐயும் பெருக்குனா வருது. கொஸ்டின் என்ன? மைனஸ். கொஸ்டின் மைனஸ்னா அவங்க ரெண்டு பேர்ல யாரு சின்ன நம்பர் எடுத்துக்கணும். அப்ப சின்ன நம்பர் யார் அப்படின்னா ஆன்சர் 9. சரிங்களா? அப்போ அதோட ஆன்சர் வந்து 9. இதுதான் இதனுடைய விஷயம். ஓகேவா? ஒண்ணுமே இல்ல, சிம்பிளான லாஜிக். கூட்டல் கழித்தல்ல ஸ்கொயர் ரூட் கொஸ்டின் சேம் நம்பர்ஸ் ரிப்பீட்டடா இருந்தா அது ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் கொஸ்டினா இருக்கும். ஒன்னு, கண்டிப்பா உள்ள கொடுத்திருக்க நம்பர் அடுத்தடுத்து நம்மளுடைய பெருக்கல் பலனா இருக்கும். 2, கொஸ்டின் கூட்டலா இருந்தா அதுல பெரிய நம்பர், கொஸ்டின் கழித்தலா இருந்தா அதுல கூடிய சின்ன நம்பர். ஓகேங்களா? சிம்பிளான லாஜிக். சரி, அடுத்த கேள்வி என்னன்னா இது ஒரு சிம்பிளான லாஜிக் தான், ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான கேள்விலாம் இல்லை. நார்மலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 + x/144 = 13/12. அதாவது 1 + x/144ன்றது 13/12 இருக்குது.
அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டினுடைய லாஜிக் என்ன அப்படின்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்பொழுது வர்க்கம் 1 plus x by 144 is equal to 169 by 144. ஸ்கொயர் பண்ணியாச்சு. அடுத்தது எனக்கு எப்படியாவது எக்ஸோட மதிப்பு வேணும்பா. அப்போ x by 144 is equal to 169 144 minus 1. இதை கழிக்கிறோம். இதை கழிச்சா என்ன வரும் பாருங்க. இதை கழிச்சா இப்போ x by 144 is equal to 169 144 minus 1. 144 கொண்டு கழிக்கிறோம். அப்படி 144 கழிக்கும் போது எப்படி மாறும்னா 25 by 144 மாறும். அப்ப இந்த 144 144 கேன்சல். அப்ப என்ன ஆன்சர்? therefore x equal to எவ்வளவுங்க? 25. சாதாரண क्वेश्चन தான், ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கிடையாது. சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற விஷயம் தான். அந்த கேள்வியை பார்க்கும்போது நமக்கு குழப்பற மாதிரி கூட இருக்கும். ஆனா நம்ம போடுற லாஜிக்கை பொறுத்து தான் அந்த क्वेश्चனுடைய வேரியேஷன்ஸ் மாறும். சரிங்களா? ஈஸியான கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய விஷயம். சரிங்களா? ஈஸியா இந்த கேள்விகளை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு எக்ஸோட வேல்யூ. ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா 784 plus x is equal to 78% of 500 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன? சாதாரண ஒரு क्वेश्चन தான். இந்த சாதாரண கேள்வியை முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ லாஜிக் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பக்கம் √84 plus x, இன்னொரு பக்கம் 78% of 500. 784 வர்க்க மூலம். 784 வர்க்க மூலம் எவ்வளோ? 28. 28 இருக்குன்னா கிடைக்கும். பிளஸ் x. இது எப்படி எழுதலாம்? 78/100 × 500. 2 0க்கு 2 0. 2 0க்கு 2 0 போயிடுச்சு. உங்களுக்கு x தானே வேணும். அப்போ முதல்ல இதை பெருக்கலாமா? இதை பெருக்கினா என்ன வரும் பாருங்க. 5 40 மிச்சம் 4. மறுபடியும் 35 390. அப்ப என்ன கிடைக்குது? 28 plus x is equal to 390. therefore x is equal to எவ்வளவுனா 390ல இருந்து 28 கழிக்கிறீங்க. 390ல இருந்து 28 கழிக்கும் போது இது 2, அது 8ஆ மாறும். 8னா 6, 362. பாருங்க, சின்ன விஷயம் தான், ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. 784 வர்க்க மூலம்ன்றது 28. அந்த 28 ஸ்கொயர் நம்பரை கொண்டு போய் அந்த பக்கம் நம்ம பெருக்கு. அப்படி கழிக்கும் போது 75% of 800 அதை கேன்சல் பண்றோம். அப்ப x is equal to எவ்வளவு கிடைக்குதுன்னா 362. இது வந்து நம்ம ஒரு பெரிய கஷ்டமான கேள்விலாம் இல்லை. என்னன்னா அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். முதல்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா இன்னும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது. இது ரூட் வந்துருக்குதே. ஒரு கொஸ்டின் தனியா வரும்பொழுது இப்போ 784 is equal to ஏதோ ஒரு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டா இங்க ஸ்கொயர் பண்ணலாம். ஆனா அதே கொஸ்டின் இங்க பிளஸ்ன்னு ஒரு வேல்யூ கூட கொடுத்துருக்குது. அதில் என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்போ போன கொஸ்டின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா போன கொஸ்டின்ல நம்ம ஸ்கொயர் பண்ணதோட லாஜிக் வேற. இந்த கொஸ்டின்ல ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா 1 பிளஸ் இருக்குது, 2 பேரா இருக்கிறாங்க, அதனால இங்க ஸ்கொயர் பண்றது நியாயம். ஆனா இந்த கொஸ்டின்ல அதே தப்ப நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து தனியா 2 டேர்மா இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணும்போது இதுக்கு தனியா ஒரு ஆன்சர் வந்துடும். தனியா வந்ததுக்கு அப்புறம் இதை ப்ரொசீட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், மேல போட்டுட்டு போகணும். சரிங்களா? ஓகேவா? இந்த கொஸ்டின் புரியுதா? ஈஸி தான், ஒண்ணுமே இல்ல, சின்ன லாஜிக் தான். இந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, இதுவும் ஒரு ரிப்பீட்டடான மாடல். இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. கொஸ்டின் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். கொஸ்டின் எப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 1/3 plus 2/2 plus 1/2 இதுதான் கேள்வி. கொஸ்டினை ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ரிவர்ஸ் எங்க? இதுதான் ரிவர்ஸ். இதுதான் ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 2 plus 1/2ன்றது எவ்வளவுங்க? அப்போ 1/3 plus 2 plus 1/2 எவ்வளவுங்க? 4. 5/2. இந்த 2 என்ன நடக்கும்? கேன்சல் எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த 2 இங்க போகும். அப்ப இது எப்படி மாறும்? 1/3 plus 4/5 மாறும். மறுபடியும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? மறுபடியும் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப இதை கொண்டு பெருக்குங்க. அப்படி பெருக்கும் போது 1/15 plus 19/5. இந்த 5 எங்க போயிடும்? மேல போயிடும். அப்படி போகும்போது என்னவா மாறும்னா 5/19. என்னெல்லாம் தப்பு நடக்கும் அப்படின்னா நிறைய பேர் இந்த 2ஐயும் பெருக்கிடுவாங்க, அடிச்சிருவாங்க. இதான் ஒரு பெரிய தப்பு நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இது மட்டும் கொஞ்சம் கரெக்டா போட்டுட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்ப ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 plus 1/2ன்றது ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணணும், ஒரு செட் மாதிரி, படிக்கட்டு மாதிரி. அப்போ இதை முதல்ல போடும்போது இது 5/2 இங்க எழுதிட்டு
4/2 எழுதிட்டு, அதாவது 4 4 + 1 5/2 5/2 எழுதிட்டு அதை 2 தூக்கி மேல கொண்டு போயிடணும். மேல கொண்டு போகும்போது இதை மல்டிப்ளை தான் பண்ணணும், தவிர என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை கேன்சல் பண்ணக்கூடாது. 4/5 மாறிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை ஒன்னாக்கணும். அப்போ 15 19/5 ரிவர்ஸ்ல கொண்டு போனா 5/10. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா அந்த லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். இது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்லை, ஈஸியான ஒரு லாஜிக் தான். தலைகீழ்களில் அந்த கேள்வி என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. ரொம்ப பார்க்கும்போதே அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நீங்க நல்ல லாஜிக்கா இருந்தா இங்க பாருங்களேன், இவங்க 2 பேர் கேன்சல் முடிஞ்சிச்சு. என்னதான் இருக்குது? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் யாரு 3 இன்வர்ஸ் ஆஃப் 1 முடிஞ்சிச்சு. அப்படியே பார்க்கும்போது இதை வந்து 1/3 மாத்தி என்ன ரூல் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ண முடியும்? 1/3 மாத்துங்க, திருப்பி 1/3 4 மாத்துங்க, அப்படியே 1/3 1/4 இப்படி மாத்தி இதெல்லாம் கேன்சல்லாம், இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். கொஸ்டினை பாருங்க, அந்த பிராக்கெட்டை எடுத்துருங்க. பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணினால் எப்படி இருக்கு? இது இப்படி ஒரு லாஜிக்ல இருக்கு. இப்படி ஒரு லாஜிக்ல இருக்கும்போது அவங்க தான் இவங்க கேன்சல். முதல்ல பிராக்கெட் ரிமூவ் பண்ணி பார்த்துருணும். அப்போ இது ஒன்று இது ஒன்று. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 3 இன்வர்ஸ் முடிஞ்சிச்சு. என்னெல்லாம் பண்ண வேண்டாம், தலைகீழ மாத்தி அப்புறம் கேன்சல் பண்ணி எதுவுமே வேண்டாம். நம்ம ஒரு ப்ராப்ளம் பண்ணும்போது அதை அந்த பிராக்கெட்ல கொடுக்கறது எதுக்குன்னா நம்ம குழப்பத்துக்காக. அந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணீங்கன்னா சில கொஸ்டின்ஸோட லாஜிக்கே ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஓகேங்களா? ஈஸியா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இது ஒண்ணுமே இல்லை. சரி, இது ஒரு ஆல்ரெடி நம்ம போட்ட மாடல் தான். பட் இது ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. x/y-யோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 3/4. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு x/y வந்து 3/4. x/y-யோட வேல்யூ வந்து 3/4. அவங்க என்ன ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்கன்னா 4x + 3 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம். எங்கெல்லாம் x இருக்குதோ அங்கெல்லாம் 3 போடுங்க, எங்கெல்லாம் y இருக்குதோ அங்கெல்லாம் 4 போடுங்களேன். அப்போ 4 × 3 + 5 × 4 5 × 3 - 2 × 4. இங்க பாருங்களேன், இது ஒரு 12, இது ஒரு 20, இது ஒரு 15, ஒரு 8, எவ்வளோ ஆச்சு? 32. இங்க என்னாச்சு? ஒரு 7. அவங்க என்ன கேட்குறான்னா ஃப்ராக்ஷன்ல கேட்குறான். அப்போ ஃப்ராக்ஷன்ல கேட்கும்போது என்னவா மாறுங்க? இது 32/7 மாறும். அவ்வளோதான். நீங்க ஈக்குவல் கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக கேள்வி வந்து பையில வந்திருக்கணும். அப்போ கேள்வி வந்து என்னன்னா 32/7 32/7 தான் ஆன்சர். சரிங்களா? ஏற்கனவே போட்ட லாஜிக் தான். அப்படியே எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ என்னெல்லாம் பண்ண வேண்டாம்னா x/y வெளியே எடுத்து அவ்வளோதான் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே நமக்கு ப்ராப்ளம் வந்து வந்துடும். இதுவும் அதே லாஜிக் தான். ஈஸியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா ஆன்சர் வந்து நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இதில் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 34 அப்படின்ற நம்பர் டிவைட் ஆகாதால, அதாவது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் அந்த பின்னங்கள் வரும்போது அந்த நம்பர் வந்து நம்ம பெருக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கூட, அதாவது வேற மாடலில் போடுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதுன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா கியூவை வெளியெடுக்கலாம். இந்த கேள்வியில் கியூவை வெளியெடுத்தா என்ன கிடைக்கும்னா 27p/q - 34. அதே மாதிரி இங்கே கியூ வெளியெடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன கிடைக்குன்னா 36p/q - 3 இப்படி கிடைக்கும். இது ஒரு லாஜிக். இந்த லாஜிக்லையும் போடலாம் அப்படின்னா இதுதான் இப்படிதான் போடணும்னு சொல்ல இந்த லாஜிக்லையும் போடலாம். அப்போ ஆக்சுவலாக கியூ கேன்சல். 27p/q p/q எவ்வளோ 1/3. அப்போ 27 ஒரு 1/3 மைனஸ் ஒரு 34. இங்க பாத்தீங்கன்னா 36 ஒரு 1/3 மைனஸ் ஒரு 3. இது கேன்சல். இது 9. 9ல இருந்து யாரை கழிக்கிறீங்க? 24 கழிக்கிறீங்க. அப்படி கழிச்சா எவ்வளோனா -25. இது அடிச்சா 12. 12ல இருந்து 3 போச்சுன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 9. இப்போ ஆன்சர் என்னன்னா 25/9. இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார், ஆஸ் யூஷுவல் P-னா 1 Q-னா 3 அப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? P-னா 1 Q-னா 3 போட்டாலும் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிட்டு ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே, அந்த லாஜிக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஈஸியான கொஸ்டின் தான். சரி, ஸ்கொயர் ரூட், சிம்பிளிஃபை தி ஸ்கொயர் ரூட். மேக்ஸிமம் 90% இந்த மாதிரியான கேள்விகள் வரும்பொழுது 90% இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கடைசி நம்பரை பாருங்க. 90% ஒரு சில இடங்களை மாறும். ரூல் இது வந்து நம்ம ரூல் பிரகாரம் போட்டே கூட போகலாம். ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது என்னவா மாறுங்க? 4 கூட இதை கூட்டினா 9. 9 என்னவா மாறும்? 3 மாறும். 3 கூட்டினா 25. 25 என்னவா மாறும்? 5 மாறும். 5 49 மாறும். 49 7 மாறும். 7 கொண்டு போய் அங்க கூட்டினா 81. லாஸ்டா 9 மாறும். அதை விட என்ன லாஜிக் அப்படின்னா 90% கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க. 74. கொஸ்டின் என்ன பாருங்க? கூட்டல். கொஸ்டின் கூட்டலா இருக்கும் பட்சத்துல 74க்கு அப்புறம் வரக்கூடிய முழு வர்க்க எண் என்ன? 74க்கு அப்புறம் வரக்கூடிய முழு வர்க்க எண் 81. அப்ப ஆன்சர் 9.
சரிங்களா? ரொம்ப ஈஸியா, அதாவது ஒரு ஸ்டெப்பா கண்டுபிடிக்க தேவையில்ல. ஒரு 90% ஆஃப் கொஸ்டின்ஸோட ஃப்ரேமேஷன் எப்படி இருக்கும்னா, இந்த லாஸ்ட் நம்பர் 74. 74க்கு அப்புறம் வரக்கூடிய முழு வர்க்க நம்பர் என்ன? 81. அப்ப 81க்கு நம்ம அந்த நம்பர் என்ன? 9. சப்போஸ் இந்த இடத்துல மைனஸா இருந்தா 74க்கு முன்னாடி இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் என்ன அப்படின்னா 64. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 8. இந்த மாதிரியும் லாஜிக்கை பயன்படுத்திங்கன்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் 90% கொஸ்டின்ஸை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளவு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இது ஒரு பெரிய கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை. பூலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். பூலியன் அப்படின்றது சிம்பிளிஃபிகேஷன் தான். இது ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரூட் கொடுக்குறது, இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு புக்ல இருக்கிற ஒரு சின்ன கண்டென்ட் தான். A ஸ்டார் பின்றது A² + B² அப்படின்னா என்ன? 3 ஸ்டார் 4 என்ன வரும்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 3² + 4². அப்போ 3²ன்றது 9, 4²ன்றது 16, ரூட் 25 = 5. சரிங்களா? இருக்கிறதுல ரொம்ப பேசிக்கா ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு பேசிக்கா ஒரு கேள்வி கேட்கணும் ரொம்ப சிம்பிளா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூலியன்ல இருந்து ஒரு கேள்விகள். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்த இந்த 15 கேள்விகளும் எப்படி அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒவ்வொரு கண்டென்ட்ல ஒரு கேள்விகள், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். அப்படி இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இந்த கேள்விகள்லாம் பார்த்தோம். இதுல ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு லாஜிக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது அல்ஜிப்ரிக் சம்பந்தப்பட்ட, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லாம் பாத்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரிக் ரிலேட்டடா இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ரிலேட்டடா, அதாவது ஒரு இயற்கணிதத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கான்செப்ட். ஆனா இந்த x³ + y³ கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா என்ன அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாம நம்மளை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த கேள்வி. சரிங்களா? சில கொஸ்டின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா பிரதிடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் தான், ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போடமாஸ் விதியை பயன்படுத்தியிருப்போம். அப்புறம் இது ஒரு இம்பார்ட்டன்டான ரூல். இந்த ரூல்ல கழித்தல் வந்தா டைரக்டா 1/n போடுங்க. கழித்தல் வராம அதே வந்து n+1 வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டா போதுன்னா அந்த n+1/2 அப்ளை பண்ணா போதும். தென் இது ஒரு அல்ஜிப்ரிக் லாஜிக். இந்த அல்ஜிப்ரிக் லாஜிக்ல x+1/x வந்து 4, x³ + 1/x அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு ஃபார்முலா பயன்படுத்தலாம். இதுவும் ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். அந்த மாதிரி இதுல அதே மாதிரி இந்த ரூட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த ரூட் அப்படின்றது என்னன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்த எண்கள் பெருக்கல் பலனா வரும்போது எப்படி கொண்டு போறது. அப்போ கொஸ்டின் கூட்டலா இருந்தா பெரிய நம்பர், கொஸ்டின் மைனஸா இருந்தா சின்ன நம்பர். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாடல்ல இருந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இதுல இந்த 15 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. பிளஸ் என்ன அப்படின்னா இது சார்ந்த ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் எங்களை கிளாரிஃபை பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரை கண்டிப்பா எந்த ஒரு மாடல் எக்ஸாமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் கம்பல்சரி நமக்கு என்னன்னா ஒரு கொஸ்டின் கேட்கப்படும். சரிங்களா? அடுத்த ஷீட்டோட நம்ம பார்க்கலாம். மேக்ஸ் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜ். கணிதம் என்பது அண்டத்தின் மொழி. இந்த கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டத்தின் மொழியா நம்ம கன்சிடர் பண்றதுக்கான காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல மேக்ஸ் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எஸ், வித்தவுட் மேக்ஸ் வி கேனாட் டிராவல் எனிவேர். அந்த மாதிரி இந்த கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பெரிய ஆள் தான் நம்மளுடைய ஆளுமை. யாருக்கெல்லாம் மேக்ஸ் நல்லா போட தெரியுதோ அவங்களுக்கு நல்ல ஆளுமை இருக்கிறதா உலக அறிவியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தர் மேக்ஸ் நல்லா போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய பிரெயின் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்குது, அவங்களுடைய பர்சனாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்றதுதான். இப்போ என்ன அப்படின்னா நம்ம இந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய சக்சஸ், இந்த எஸ் இம்ப்ளைஸ் சக்சஸ். ஒரு மேனுடைய சக்சஸ் என்னன்னா மேக்ஸ். எம் ஃபார் மேன், எஸ் ஃபார் சக்சஸ். ஒரு மனுஷனுடைய சக்சஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு லைஃப்ல மேக்ஸ் தான். பிளஸ் 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 என்ன ஆகிட்டே இருக்கும்னா அவனுடைய லைஃப்ல இந்த மேக்ஸ் வந்து அவனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடும். சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம லைஃப்ல டிராவல் பண்றதே பார்த்தீங்கன்னா மணி அது ஒரு பேசிஸ்ல வரும். நம்ம ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பேசிஸ்ல வரும். இப்போ எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு மனுஷனுடைய சக்சஸ் முழுமையா நம்மளுடைய எஜுகேஷனா சார்ந்த ஒரு விஷயங்களா இருக்கக்கூடியது என்னன்னா மேக்ஸ். அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் லெவலுக்கு தேவைப்படுற இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கன்சால்டேட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது என்னன்னா அந்த கொஸ்டின் நம்ம 1 மினிட்ல 1 செகண்ட்ல கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா அந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான ஒரு பர்டிகுலரா இருக்கக்கூடிய சில டாபிக்ஸை மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஷீட்டா தரப்போறோம். அந்த ஒர்க் ஷீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த கொஸ்டினுடைய ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்றதையும், அந்த கொஸ்டின் சார்ந்த இப்போ ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது அந்த கொஸ்டினுடைய அப்ளிகேஷன்ஸ் சொல்லாம அந்த கொஸ்டின் சார்ந்த வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் மாடல் வந்தா எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற ஐடியாஸையும் நான் உங்களுக்கு தரப்போறேன். அதனால இந்த ஐடியாஸ் எல்லாமே நீங்க ஓவர்டேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஐடியாவை கேதர் பண்ணிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு கான்செப்ட், சிம்பிளிஃபிகேஷனா ஒரு கான்செப்ட்,
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் எப்படி சால்வ் பண்றது, அது ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் எப்படி சால்வ் பண்றதுன்னு ஒரு ஐடியாவை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஒர்க் ஷீட்லயும் இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட் ஐடியா, அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது, அது எங்க வரப்போகுது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். ஓகேவா? ஒர்க் ஷீட் போலாமா?